ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி பிரெட் அல்வா ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு 10 ஸ்லைஸ் ஒயிட் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம சைட்ஸை தனியாகவும் சென்டர் போர்ஷனை தனியாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த பிரெட் அல்வாவில் நம்ம இந்த சைட்ஸையும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். எதுக்காக இப்போ இந்த மிடில் போர்ஷனையும் சைட் பார்ட்டையும் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, இதை இப்போ நம்ம ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணோன்னா சைட் பார்ட் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும், கொஞ்சம் கருகி போன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பிரெட் அல்வாவோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் இப்போ நம்ம இதை தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரெட் சைட் சேர்த்து செய்யும் போது இந்த பிரெட் அல்வா நல்ல கலராகவும் அதே டைமில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் ஃபஸ்ட் நம்ம ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சுருந்த சென்டர் போர்ஷனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரெட் ஸ்லைஸஸை சேர்க்கும் போது இந்த நெய் நல்லா சூடாக இருக்கட்டும். சேர்த்த உடனே ஃப்ளேமை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஹல்வாக்குமே நம்ம நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் சேர்த்து பொரிச்சிக்கோங்க. ஆனால் நீங்கள் நெய்யுக்கு பதிலாக ஃபுல்லாக எண்ணெயவே சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த பிரெட் அல்வா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதுவும் ப்ரெட்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம ப்ரெட்டை நெய்யோ இல்லை எண்ணெயோ எதில் பொரித்து எடுத்தாலுமே ப்ரெட்டு கொஞ்சம் அதிகமான அளவு அப்சர்வ் பண்ணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்க இந்த நெய்யெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இதை நம்ம பொரித்து வெளியில் வச்ச உடனே இதோட கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். அதனால் இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கும் போதே இதை வெளியில் எடுத்துருங்க. இப்போ இந்த சென்டர் போர்ஷன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம இந்த ப்ரெட்டோட சைட்ஸை பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட் எல்லாமே நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இந்த ப்ரெட்டோட சைட் பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் கொஞ்சம் பிரெட் துகள்களும் இருக்குது. அதனால் இது இப்போ வடிகட்டிட்டு நம்ம இதுலேயே முந்திரி திராட்சையாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ அதிலேருந்து கொஞ்சம் நெய்யை இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுப்பட்ட உடனே இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த திராட்சை நல்லா உப்பி வர்ற அளவுக்கு வறுப்பட்ட உடனே இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த முந்திரி திராட்சை வறுத்த உடனே இருக்கிற நெய்யையும் நம்ம ஏற்கனவே நெய்யை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க பவுலுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நம்ம வேறு டிஷ் செய்யும் போது இந்த நெய்யை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சுகர் மெல்ட் ஆகி இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெட்டை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் அப்புறமா பாருங்கள், ப்ரெட்டு சக்கரை தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி அதில் இருக்க நெய்யெல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஸ்டவ்வை ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட பிரெட் அல்வா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிப்பியாக இந்த பிரெட் அல்வாவை நம்ம ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த பிரெட் அல்வாவில் நம்ம பால், மில்க் மேட், கோவாலாம் எதுவும் சேர்க்கலை. ஆனாலும் இந்த பிரெட் அல்வா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் இந்த பிரெட் அல்வா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சமாக சுகரை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கோவாவும் சேர்த்து செய்யலாம். மில்க் மேட் சேர்க்குறீங்கன்னா நம்ம இதில் சேர்க்குற சுகரோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.